பிரைஸ் தி லார்ட். 16வது உபவாச நாளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 11வது வசனத்தில், விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். ஆமாங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல சொல்லும் பொழுது, உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை நம்ம விசுவாசித்தா கற்பம் தரிக்க தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறத பார்க்கிறோம். குடும்பத்துல நன்மைகளை பெற்றுக்கொள்ள தேவையான பலன், அது சரீரத்திற்கு தேவையான பலனை கர்த்தர் நமக்கு தருகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 19வது வசனத்துல ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆபிரகாம் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவருக்கு விசுவாசத்துல கொஞ்சம் கூட பலவீனம் இல்லை. எந்த எதிர்மறையான காரியங்களையும் வயதை பார்க்கல, இல்ல சரீரம் செத்து போன நிலைமையை பார்க்கல. நீங்களும் மருத்துவர்கள் சொன்ன எதிர்மறையான காரியங்களை பார்க்காதீங்க, வயதை பார்க்காதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை பாருங்க. ரோமர் 4வது அதிகாரம் 21ல, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இன்னைக்கு நீங்க தேவனை மகிமைப்படுத்தணும், விசுவாசத்துல வல்லவர்களா மாறணும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆசீர்வாதத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.